2 பேரும் என்னை ஏமாற்றி கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா கேட்டா அவங்ககிட்ட காசு இல்லை, என்னால வாழ முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணி நீ 50,000 நகை எடுத்துருவா அப்ப சேர்த்துக்கிறேன், அது இல்லாம ஜாதி வேறன்னு சொல்றாங்க. எங்க அம்மா வீட்லயே என்னை வந்து போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டாங்க என்ன. இப்ப என் வீடு இதுதான், நான் இங்கதான் இருப்பேன், இல்லைன்னா நான் இங்கே செத்து போறேன். நான் வள்ளிப்பட்டில் இருக்கிறேன். என் பேர் சூரியபிரியா. நான் காலேஜ் வாணிமொழி காலேஜ் இஸ்லாமிய காலேஜ் படிச்சுருக்கும் போது 2 பேரும் என்னை ஏமாற்றி கூட்டிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்துட்டு லவ் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல பெங்களூர் கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்து கூப்பிட்டாங்க, வந்துட்டப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்ட அப்புறம் 5 மாதம் கூட இருந்தாங்க. கூட இருந்துட்டு அப்புறம் போயிட்டாங்க, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவே இல்லை. குழந்தை பிறந்து கூட வரல. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தா கேட்டா அவங்ககிட்ட காசு இல்லை, என்னால் வாழ முடியாது, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி எங்கள் அம்மாக்குறாங்க. எனக்கு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நான் செய்வேன், நீ 50,000 நகை எடுத்துருவா அப்போ சேர்த்துக்கிறேன், அது இல்லாமல் ஜாதி வேறன்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் அந்த குழந்தையே வந்து பார்க்கல, குழந்தைக்கு எந்த செலவும் பண்ணல. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தேடி போனால் அவங்க சரியான பதில் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு தள்ளி தள்ளி போடுறாங்க. 3 மாதம் ஆச்சு கேஸ் கொடுத்து, இன்னும் எந்த ஒரு சரியான பதிலும் இது வரையுமே வரவே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு வழி பறக்கணும், எனக்கு வழி தரணும். என் குழந்தைக்கு எனக்கும் எதனா இது பண்ணணும், என் குழந்தைக்கு எனக்கும் ஒரு முடிவு தரணும். எங்கள் அம்மா வீட்லேயே என்னை வந்து போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விட்டாங்க என்ன. இப்போ என் வீடு இதுதான், நான் இங்கே தான் இருப்பேன், இல்லைன்னா நான் இங்கே செத்து போறேன். அவ்வளோதான், நானும் என் குழந்தை இங்கே செத்துருவோம், தேவையில்லை. 10 மாதம் ஆச்சு குழந்தை பிறந்து. வந்து பார்த்து 1 வருஷம் ஆகுது. இப்படின்னு தான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கூட வந்து பார்க்கல, காசு கூட வந்து பார்க்குறேன், அது இல்லாமல் ஜாதி வேற, எங்கள் அம்மாலாம் உங்கள்கிட்ட வரக்கூடாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும். ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.